எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற ஸ்பெஷல் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோட ஃபீச்சர் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் அது டீடைல் எல்லாமே வந்து அப் டு டேட் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். ஆனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஆனால் வீடியோக்குள்ளார போலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. ஆக்சுவலி சொல்லப்போனால் வந்து ஒரு 4-5 மாதமாகவே சொல்லப்போனால் நம்ம சேனல்லையும் சரி எல்லாருமே சொல்லிட்டு ஒரு விஷயம் தான், ஜியோ ஃபோன் வரப்போகுது, ஜியோ ஃபீச்சர் ஃபோன் வரப்போகுது, 1500 வரப்போகுது, 2000 வரப்போகுது, 500 வரப்போது வரைக்கும் நான் கூட வந்து ஒரு 5 நாள் முன்னாடிலேருந்து நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ கிடைச்ச அஃபிஷியலான தகவல் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜியோ ஃபோனோட உண்மையான ஸ்பெக்ஸ் என்ன, இது என்ன ஃபோன் வரப்போகுது, உண்மையான விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட உண்மையான கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு. நான் ஆரம்பத்தில் இந்த ஜியோட ஃபோனை சொல்லியிருக்கேன். நானே நீ உண்மையான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸர் வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் டப்பா ஃபோன் தான். ஏன்னா வந்து புதுசாக வந்து யாராச்சும் வந்து 4G டெக்னாலஜிக்கு வர உள்ளவங்களுக்கு, இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்க ஒரு பார்ட்டி எதுக்காச்சும் அன்பளிப்பு பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஃபோன் ஒரு லாய்க்கு படம் தவிர புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதோட ஸ்பெக்ஸும் உண்மையான ஸ்பெக்ஸ் வந்து வெளியே இருக்கு. என்ன ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் டிராகனோட 250 ப்ராசஸரில் ரன் ஆக போகுது. இன்க்ளூட இது ரேம் பார்த்தீங்கன்னா 512 ரேம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது 4GB இன்டர்னல் வருது. அது மட்டும் இல்லாமல் 128GB வரைக்கும் எக்ஸ்டர்னல் போட்டு நீங்கள் இப்போ எக்ஸ்பேண்டல் பண்ணிக்கலாம். இன்க்ளூட 2.4 இன்ச் டிஸ்பிளே வருது. அது மட்டும் இல்லாமல் 2 மெகா பிக்சர்ஸ் பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து காயின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சர் ஃபோன் தான். ஆனால் வந்து இது ஆண்ட்ராய்டில் ரன் ஆகல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபாக்ஸில் தான் ரன் ஆக போகுது. இது யூஏஇ பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபாக்ஸ் காயின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பேர் காயின் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சொல்ல போனால் இது வந்து உங்களுக்கு ஜியோ சிம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, வீடியோ காலிங் சப்போர்ட் வருது, எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன சந்தேகம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் வைஃபை ஹாட்ஸ்பாட் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகம் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஹாட்ஸ்பாட் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாஸ்டிக் பாடி தான். உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் அது மாதிரிலாம் கிடைக்காது. ஏன்னா நார்மலான ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், எல்லா ஒரு நம்மளோட இந்தியாவில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா லாங்குவேஜும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் வந்து டச் ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன தேவையான நம்மளோட ஃபீச்சர் ஃபோனுக்கு என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் நார்மலாக இருந்த சின்ன ஃபோனில் இருந்த அதே ஃபீச்சர்ஸோடு சேர்த்து இப்போ எக்ஸ்ட்ராவாக அப்கிரேட் பண்ணி இந்த ஃபோனை ஒரு வடிவமும் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்பேக்டான ஃபோன் தான். இவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து சின்ன ஒரு ஃபீச்சர் ஃபோனில் வச்சிருக்கும் போது இது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆக போகுதுன்னு தெரியல. அது இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா இது 200 mAh பேட்டரியோட வருது. இப்போ ஃபைனலான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எல்லாருக்கும் உள்ள சந்தேகம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் முதல்ல 500 வருமானு டவுட். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து எந்த வெப்சைட்டை போய் புக் பண்ணணும் டவுட். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நிறைய பேர் டவுட். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இது 500 வரும்னு சொன்னீங்கன்னா வந்து இது 500 வர்றது வந்து எனக்கே சந்தேகம் தான். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய கான்ஃபிகரேஷனான விஷயத்த ஒரு சின்ன ஒரு உயிருக்குள்ளர வச்சு 500 கொடுக்க முடியுமான்னு சொல்லும் போது வந்து இது சந்தியமா சாத்தியமா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள மதிப்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா $58. $10 இந்த ஃபோன் $10-9 இந்த ஃபோன் செஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ஏன்னா வந்து ஜியோவோட பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பிராண்டும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லாஸ்ட் அந்த உங்களுக்கு வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா வந்து $999 சொல்லி அவ்வளோக்கு விற்கிறாங்க. ஆனால் இது மாதிரி மாடல் வந்து 500 கொடுக்கும்போது கம்பெனி கண்டிப்பாக நஷ்டம் வரும். என்னோட அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 1500 தான் இந்த ஃபோன் வரும்னு சொல்லிட்டு முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இதை ஆன்லைனில் புக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து நிறைய சேனலில் அது மட்டும் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்ல வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் நவ் யூ வில் கெட் த $500 ஃபோன் சொல்லிட்டு போலித்தனமாக உங்களை வந்து பதிவு பண்ண வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் பதிவு பண்ணுறாரு என்னன்னா உங்களோட முகவரி தான் வந்து நீங்கள் வந்து தெரியாமே நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அதனால வந்து தயவு செஞ்சு உங்களோட முகவரி கொடுக்காதீங்க. இது எப்போ தான் வெளியாகும்னு நினச்சின்னா ஜூலை மாதம் 21 தான் அஃபிஷியலாக வந்து ஜியோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஒரே மீட்டிங் நடக்க போகுது. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஆகி ஆகஸ்ட் மாதம் 16 தான் இந்த ஃபோன் வந்து அவுட்லேட் ஆகும். இது எப்படி ஆஃப்லைனில் வரப்போதா ஆன்லைனில் வரப்போதான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த ஜூலை
21ஆம் தேதி அந்த நியூஸ் வெளியான அப்புறமா தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். கடைசி 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வர்றது உறுதி, எந்த விதத்தை மாற்றம்ல. அடுத்த ஜியோவோட அடுத்த அதிரடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனு தான். அதனால வந்து நான் முழுமையான விதத்தில் வந்து இந்த ஃபோனை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பளிப்பு பண்ணலாம். நார்மலாக 2Gயில் உள்ளவங்க வந்து அடுத்த 4Gயில் அப்கிரேட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனபிளான ஃபோனு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஜியோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி சிம்மு கொடுப்பாங்க. சிம்மோட டேரிஃப் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 80 ரூபாய் 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள டேரிஃப் பிளான் மந்த்லி யூசேஜ் மாதிரி கொடுக்கும்போது வந்து எல்லாரும் வந்து ஒரு சுலபமான முறையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாமரத்து மக்களுக்குள்ள வந்து இந்த ஃபோனை வாங்கி அவங்க நார்மலான முறையில் வந்து ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு வந்து ஜியோ யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து இனிமேல் வந்து 10 ரூபா கார்டு 10 ரூபா 20 ரூபா கார்டு வந்து இந்தியாவில் சராசரியாக மக்கள் யூஸ் பண்ணாத அளவுக்கு தான் இவங்களோட ஒவ்வொரு நோக்கங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அடிப்படை தேவைகளை வந்து அவங்க ரொம்ப சொல்லப்போனால் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு அறிவாளி முக்கியம் மாதிரி இவங்க உட்கார்ந்துட்டு யோசிக்கிறாங்களா தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப யூகிச்சு தான் ஒவ்வொரு பிளானையும் வந்து அவங்க அவுட்லைட் பண்ணுறாங்க. அதனால ஃபியூச்சரில் அவங்க நல்ல விதத்தில் கம்பெனி வளருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் சார்பாக அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம். மேற்கொண்டு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜியோ நிறுவனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு புது ப்ராடக்ட் வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் ஃபியூச்சர் ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? இப்போ நான் கொடுத்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலான்னு ஐடியா இருக்குது. இதுக்கப்புறம் நான் சொன்ன ரிவ்யூக்கு அப்புறம் நீங்கள் வாங்குறதுக்கு ஐடியா இருக்கா? மேற்கொண்டு உங்களோட கமெண்ட் சஜஷன் இதனால கீழே கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு வந்து இந்த ஸ்பெஷல் வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஃபோன் பற்றியுள்ள வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு இது மாதிரி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. மேற்கொண்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், கூகுள் ப்ளஸில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்க. மண்டி சைனிங் ஆஃப் முகமது. பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்காங்க.